இவ்வளவு காமெடியாக யாராவது விழுந்து பார்த்துருக்கீங்களா கைஸ்? நான் விழுந்திருக்கேன் பாருங்கள். விழுந்ததுனால ஏற்பட்ட அடி தான் இது. என்ன தான் அடிப்பட்டான் ரேஸை முடிச்சிட்டேன். நான் இப்போ வீடியோஸ் கண்டக்ட் பண்ணுறேன். அப்டேக்கல் ப்ரைஸ் வந்திருக்கேன், பார்ட்டிசிபேட் பண்ணேன். இந்த ரேஸ் ரிலீஸ் ஆகிடும் என்ன பண்ணுறேன். ஸோ அந்த காமெடி எப்போ நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபைனல் குவாலிஃபிகேஷன் ரவுண்டில் தான் நடந்தது. என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் பச்சை பிள்ளையாக சிரிச்சுக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கேன். அதுக்கடுத்து கவுண்டர்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்னடா காம்படிஷன், என்னடா பண்ணுற, என்னடான்னு கேட்டிங்கன்னா எனக்கே ஒன்றும் தெரியாமல் தான் நானே போனேன். அங்கே போனதுக்கப்புறம் தான் என்னென்னலாம் இருக்குது. ஆக்சுவலி இது ஒரு அப்டக்கல் ரேஸ்னு மட்டும் தெரியும். இதில் வின் பண்ணால் 75,000 கேஷ் ப்ரைஸ் இருக்குன்னாங்க. ஆனால் எண்டில் தான் எனக்கே தெரியுது என்னோடய ஏஜ் கேட்டகரிக்கு வந்து கேஷ் ப்ரைஸே இல்லைன்னு. இது வந்து என் வீட்டு பக்கத்தில் இருக்க டெக்கத்லானில் தான் நடந்தது. ஸோ ரேஸ் ஆரம்பிச்சதுக்கப்புறம் லீடு இதில் தான் போயிட்டு இருந்தேன். டிஃப்ரெண்ட்டாக ஆப்ஸ்டக்கல்ஸ்லாம் இருந்தது. தவந்து போகிற மாதிரி, டயர் மேலே ஏறுற மாதிரி, கட்டையில் பேலன்ஸ் பண்ணி நடக்கிற மாதிரி பயங்கரமாக இல்லை. பட் பயங்கரமாக இருந்தது. எனக்கு ஒன்றும் அவ்வளோவா கஷ்டமாலாம் தெரில கை. சும்மா இந்த மாதிரி டயரை தூக்கி போட்டு கேனை தூக்கிட்டு போய் வை, கல் எடுத்து வை, அது மாதிரி நடந்து போ, அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஆக்சுவலி என் ஏஜ் கேட்டகரி வந்து 13 to 15. மொத்தமாக என்னோடய கேட்டகரியில் வந்து ஒரு 70 பார்ட்டிசிபென்ட்ஸ் இருந்தாங்க. கடைசியாக இந்த அப்டிக்கல் ரேஸில் எனக்கு ரொம்ப பிடிச்ச பார்ட்டு இந்த மங்கி பார் தான். இந்த மங்கி பாரை முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு லேடர் வச்சு ஏற சொன்னாங்க. அதுவும் எனக்கு பிடிச்சிருந்தது. இதுக்கு அடுத்து தான் கைஸ் அந்த காமெடியே நடந்தது. ஃபஸ்ட்டு நான் நேராக போகாமல் எதுக்கு அவனை வண்டியில் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி ரைட்டில் போனேன்னு தெரியும். நான் எப்படி விழுந்தேன்னு நான் ஸ்லோ மோஷனில் வீடியோ போடுறதுக்கப்புறம் தான் எனக்கே தெரியுது. ஆக்சுவலி என் லெஃப்ட் ஹேண்டை வந்து அவனோட முட்டியை வந்து தட்டி விட்டு அப்படியே செவ்வாடை தாவு அந்த மாதிரி அப்படியே விழுந்துட்டேன். வேறு ஒன்றும் இல்லை. இந்த மாதிரி காமெடியாக என் வாழ்க்கையில் விழுந்ததே இல்லை கைஸ். செம்ம காமெடியாக பார்த்து சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுவும் விழுந்தப்போ தரைக்கு அப்படியே ஒரு கிசை கொடுத்துட்டு வேறு விழுந்துட்டேன். அப்போயே என்னமோ ஃபீல் ஆச்சு. என்னமோ என்னமோ ஒழுகிற மாதிரி, இருந்து மூக்கில் இருந்து கண்ணுலேருந்து என்னமோ ஒழுகிற மாதிரி ஃபீல் ஆச்சு. நான் வந்து என்னோடய லிப்ஸில் மட்டும்தான் ரத்தம் வருது அப்படின்னு நினச்சி போய்கிட்டு இருந்தேன். அப்போ அங்கே இருந்த அண்ணன் வந்து என்னைய பார்த்து, தம்பி வாடா ஃபஸ்ட் எய்ட் பண்ணுவோம் அப்படின்னு போய் நல்ல வேறு நர்சஸ்லாம் இருந்தாங்க. அவங்க அப்புறம் டீ போட்டு அப்புறம் தான் என் மூஞ்சியை பார்த்தேன். பயங்கர அழகாக இருந்தேன். இப்போ தான் இந்த மாதிரி காமெடியாக நீங்களும் உங்கள் சின்ன பிள்ளை விழுந்திருக்கீங்களான்னு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பை.